Hello students, இந்த வீடியோவில் நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இன் பார்ட் 1ல் வந்து டேட்டாபேஸ்னால் என்ன, அதில் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் டிபிஎம்எஸில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் கீஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கீஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். A key is something that helps us find a specific piece of data in a table quickly and correctly. அதாவது இப்போ நம்ம டேபிளில் தான் வந்து டேட்டாபேஸில் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, ரெக்கார்ட்ஸாக வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது அதில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு வேல்யூவை வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணி பார்க்கணும். அப்படிங்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட் தேவைப்படும். அதை வச்சு தான் நம்மளால் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ரெக்கார்டை வந்து நம்மளால் சர்ச் பண்ணி பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா டேட்டாபேஸில் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும் சரிங்களா, thousands ஆர் மோர் தென் thousands ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும்போது அதுலேருந்து ஒரு ரெக்கார்டை ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து இட் இஸ் அ குவைட் டிஃபிகல்ட் ஜாப். ஸோ அதுலேருந்து ரெக்கார்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஆட்ரிபியூட் தேவை. அந்த ஆட்ரிபியூட்டை தான் நம்ம கீஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் யாராவது ஒருத்தங்களை நம்ம கால் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரியாங்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா, இப்போ அதில் அதே கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் பிரியான்னு இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ பிரியான்னு கூப்பிட்டோன்னா அந்த பிரியாவில் எந்த ஸ்டூடெண்ட் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? 2 பேருமே இப்போ கன்ஃபியூஸ் ஆவாங்க இல்லையா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், அவங்களோட மேபி ரோல் நம்பர் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி வச்சு நம்ம கூப்பிடும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி தான் ரெக்கார்ட்ஸ் நிறைய ஸ்டோர் ஆகிருக்கிற ஒரு டேட்டாபேஸில் இருந்து நமக்கு தேவையான ரெக்கார்டை ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு சரியான ஒரு ஆட்ரிபியூட் வேணும், அந்த ரெக்கார்டை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம கீன்னு சொல்கிறோம். ஸோ அ கீஸ் ஹெல்ப்ஸ் த டேட்டாபேஸ் நோ எக்ஸாக்ட்லி ஹூ இஸ் ஹூ. ஸோ யாரோட ரெக்கார்டை நம்ம சர்ச் பண்ண போகிறோங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கீஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கீஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குது, அது என்னலான்னு பார்க்கலாம். ஸோ வி ஹவ் ப்ரைமரி கீ, கேண்டிடேட் கீ, ஆல்டர்னேட் கீ அண்ட் ஃபாரின் கீ. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமரி கீனா என்னென்னு பார்க்க போகிறோம். ப்ரைமரி கீ இஸ் அ காலம் தட் கிவ்ஸ் ஈச் ரோ அ யுனிக் ஐடென்டிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷன் நம்பர், ரோல் நம்பர், அவங்க நேம் அண்ட் கிளாஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். இதில் கிளாஸ் 12A பார்த்திங்கன்னா ரியாங்கிற நேமில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. இப்போது நம்ம இந்த நேமை வச்சு சர்ச் பண்ணோம் அப்படின்னா டேட்டாபேஸ் கன்ஃபியூஸ் ஆகும். இதில் எந்த ரியாவோட ரெக்கார்டை வந்து சர்ச் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அட்மிஷன் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அட்மிஷன் நம்பர் இஸ் யூனிக் ஃபார் போத் த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா. 2 பேருக்குமே வேறு அட்மிஷன் நம்பர். அது மாதிரி ரோல் நம்பர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே டிஃப்ரெண்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸை யுனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுற அட்ரிபியூட்டை தான் ப்ரைமரி கீன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரைமரி கீ இஸ் அ செட் ஆஃப் 1 or more attributes that can uniquely identify டப்பிள்ஸ்னால் ரெக்கார்ட்ஸ் within a relation. ஸோ ஒரு டேபிளில் இருந்து அதில் பார்த்திங்கன்னா சில நேம்ஸ் வந்து காமனாக ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்மளால் டேட்டா சர்ச் பண்ண முடியாது. பட் யுனிக்கான ஒரு ஃபீல்டு இருக்கும்போது அந்த ஃபீல்டை வச்சு நம்ம ஈஸியாக ரெக்கார்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸை தான் வி கால் இட் அ ப்ரைமரி கீ. பட் ப்ரைமரி கீயாக நம்ம ஒரு ஃபீல்டை எடுக்கும்போது அதில் பார்த்திங்கன்னா நல் வேல்யூஸ் இருக்கக்கூடாது, அதாவது அது எம்டியாக இருக்கக்கூடாது. ஸோ தேர் மஸ்ட் பி எனி வேல்யூ ஃபார் திஸ் கீ, இட் கேனாட் பி நல் சரிங்களா. அது மட்டும் இல்லை, திஸ் கீ டஸ் நாட் ஹாவ் டியூப்ளிகேட் வேல்யூஸ் இன் த ரிலேஷன். இப்போ அது யூனிக்காக இருக்கிறதுனால தான் நம்மளால் டேட்டாவை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டியூப்ளிகேஷன், அதாவது ரெப்படேஷன் இருக்கவே கூடாது. நோ ஸ்டூடெண்ட்ஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஹாவ் த சேம் அட்மிஷன் நம்பர் இல்லையா. ஸோ இந்த மாதிரி யுனிக்காக இருக்கிற ஃபீல்டை மட்டுமே தான் நம்ம ப்ரைமரி கீயாக எடுத்துப்போம். ஸோ when you consider this table, admission number can be selected as a primary key. இதில் ரோல் நம்பரையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், பட் ப்ரிஃபரபிளி வி யூஸ் அட்மிஷன் நம்பர் ஆஸ் த ப்ரைமரி கீ. நெக்ஸ்ட்டு நம்ம கேண்டிடேட் கீனா என்னென்னு பார்க்கலாம். அ கேண்டிடேட் கீ இஸ் எனி காலம் தட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ ப்ரைமரி கீ. இப்போ இந்த டேபிள் பார்த்திங்கன்னா இதில் அட்மிஷன் நம்பர், ரோல் நம்பர், இந்த 2 அட்ரிபியூட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா யூனிக் வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 2 அட்ரிபியூட்டில் இருக்கிற எந்த வேல்யூ யூஸ் பண்ணி கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெக்கார்டை ரிட்ரீவ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த 2 அட்ரிபியூட்டுமே வந்து எலிஜிபிள் ஃபார் ப்ரைமரி கீ. ஸோ அதனால் இந்த 2 அட்ரிபியூட்ஸையும் நம்ம கேண்டிடேட் கீன்னு சொல்கிறோம். ஸோ கேண்டிடேட்ஸ்னால் யார்? யூஸ்வலாக ஒரு எலெக்ஷனில் கேண்டிடேட்ஸ்னு யாரை சொல்லுவோம்?
people who are eligible to become the leader இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸில் the keys or the attributes that are eligible to become primary keys are known as candidate keys. ஸோ இந்த டேபிளை கன்சிடர் பண்ணும்போது both admission number and roll number can be considered as candidate keys. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது alternate key. A candidate key that is not the primary key is called an alternate key. அப்படின்னா என்னென்னா, இப்போது டேட்டாபேஸை பொறுத்த அளவில் ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்க முடியும். சரிங்களா. இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 2 ஆட்ரிபியூட்ஸில் வந்து உங்களுக்கு யூனிக் வேல்யூஸ் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்மிஷன் நம்பருங்கிற இந்த ஃபீல்டை மட்டுமே வந்து ப்ரைமரி கீயாக செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது மட்டும் ப்ரைமரி கீயாக இருக்கும்போது இன்னொரு கேண்டிடேட் கீ இருக்கு இல்லையா, ரோல் நம்பர், that becomes the alternate key. ஸோ ஆல்டர்னேட் கீயும் வந்து ஒரு கேண்டிடேட் கீ தான். பட் வந்து நம்ம அதை ப்ரைமரி கீயாக செலக்ட் பண்ணலை, ஒரே ஒரு ப்ரைமரி கீ தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீஸ் ஆர் known as alternate keys. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், ஃபாரின் கீ. ஃபாரின் கீனா என்ன அப்படின்னா, a foreign key connects two tables. அதாவது இப்போ நம்ம டேட்டாபேஸ், இப்போ ரிலேஷ்னல் டேட்டாபேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ரிலேஷ்னல் டேட்டாபேஸில் நம்ம டேட்டாவை வந்து டேபிள்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லா டேபிளும் ஒன்றோடு ஒன்று ரிலேட் ஆகிருக்கும். சரிங்களா. எதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போது தான் டேட்டா வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். டேட்டா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி ஆக்குரேட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக பில்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபாரின் கீ வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அ ஃபாரின் கீ இஸ் அ ஃபீல்ட் or a collection of fields in one table that refers to the primary key in another table. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 டேபிள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டேபிளில் வந்து நம்ம அட்மிஷன் நம்பர், ரோல் நம்பர், நேம் அண்ட் கிளாஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் டேபிளில் we have only the admission number, subjects and marks. இப்போ இந்த எல்லா டேட்டாவுமே வந்து நம்ம ஒரே டேபிளில் போட்டோம் அப்படின்னா டேபிள் சைஸ் becomes very large and it is very difficult to maintain a large table. ஸோ என்ன பண்ணுவோன்னா, நமக்கு தேவையான விதத்தில் டேட்டாஸை வந்து பிரித்து தனித்தனி டேபிள்ஸாக போட்டிருப்போம். பட் தனித்தனியாக பிரித்து போட்டால் கூட நம்ம அது எல்லா டேட்டாவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ரியாவோட மார்க் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரியாங்கிற நேம் வந்து ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்குது. பட் செகண்ட் டேபிளில் வந்து மார்க் இருக்குது. பட் இதில் எது ரியாவோட மார்க்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ ரியாவுக்கு ஒரு அட்மிஷன் நம்பர் இருக்குது இல்லையா. ஸோ அந்த அட்மிஷன் நம்பர் வச்சு நம்ம இங்கே செக் பண்ணோம் அப்படின்னா we would come to know about the மார்க்ஸ் ஆஃப் ரியா. ஸோ இப்படி தான் வந்து டேபிள்ஸ் வந்து இங்கே ஒன்றோட ஒன்று ரிலேட் ஆகிருக்கும். சரிங்களா. ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்கிற இந்த அட்மிஷன் நம்பர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு டேபிளோடைய ப்ரைமரி கீ. பட் அதே அட்மிஷன் நம்பர் ஃபீல்டு வந்து we have it in the next table also. பட் அந்த டேபிளில் நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். ஸோ the primary key of one table acts as the foreign key of another table. ஸோ எந்த டேபிள் அதை ஃபாரின் கீயாக இருக்கோ அதை வந்து செகண்டரி டேபிள்னும், ப்ரைமரி கீயாக இருக்கிற டேபிளை ப்ரைமரி டேபிள் ஆர் மாஸ்டர் டேபிள்னு கூட நம்ம சொல்லலாம். எதுக்காக நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா, டு மெயின்டைன் அ ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் ஆர் டு ஹாவ் டேட்டா கன்சிஸ்டன்ட் இன் ஆல் த டேபிள்ஸ். டேட்டாவை வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அன்ஆத்தரைஸ்டு பர்சன் யாராவது வந்து டேட்டாபேஸ் ஒருவேளை ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நம்ம இப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு ஃபீல்டை வந்து அவங்க ஆட் பண்ண முடியாது. இப்போது ப்ரைமரி டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிளில் இல்லாத ஒரு ஃபீல்டை வந்து அவங்க இதுக்குள்ளே என்டர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 101, 2, 3, 4 இந்த 4 வேல்யூஸும் வந்து நமக்கு ப்ரைமரி டேபிளில் இருக்குது. பட் அதில் இல்லாத ஒரு புது வேல்யூ 105 அப்படின்னு ஒரு வேல்யூவை வந்து செகண்டரி டேபிளில் யாராலையும் இன்சர்ட் பண்ண முடியாது. ப்ரைமரி டேபிளில் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அதை செகண்டரி டேபிளில் இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. அது மாதிரி இப்போ நமக்கு செகண்டரி டேபிளில் வந்து 101, 2, 3, 4 வேல்யூஸ் இருக்குது. பட் இங்கே இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கும்போது யாருமே பார்த்திங்கன்னா தெரியாமல் கூட இந்த ப்ரைமரி டேபிளில் இருந்து இந்த ரெக்கார்ட்ஸை டெலீட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 101 அர்ஜுன் இருக்கு இல்லையா, இந்த ரெக்கார்டை வந்து இப்போ யாராவது டெலீட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா உடனே டேட்டா பேஸ் வந்து ஒரு எரரை த்ரோ பண்ணும். ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறோம்.
இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டாபேஸ் கான்செப்ட். இது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, இட் என்ஷூர்ஸ் ஆக்யூரசி அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டேபிள்ஸ். ஸோ இது மூலமாக நமக்கு வந்து டேட்டா வந்து எல்லா டேபிள்லேயுமே ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? டேட்டா வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போது நம்ம வந்து ப்ரைமரி டேபிள்லையும் செகண்டரி டேபிள் ரெண்டுமே ரிலேட் ஆகிருக்கிறதுனால நம்ம இஷ்டத்துக்கு வந்து டேட்டாவை வந்து ஒரு டேபிளில் போய் மாற்ற முடியாது. அதுக்குன்னு சில நம்ம ப்ரோட்டோக்காலை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இது மூலமாக என்ன பண்ண முடியும்னா, அந்த டேட்டாவை வந்து ரொம்ப செக்யூர்டாக டேட்டா பேஸில் வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் ஃபாரின் கீ. அதாவது ஃபாரின் கீ எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற டேபிள்ஸை ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணுறதுக்கு. டு கனெக்ட் அ ஃபாரின் கீ கனெக்ட்ஸ் டூ டேபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், டைப்ஸ் ஆஃப் கீஸ் அண்ட் வாட் ஆர் கீஸுங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் டிபிஎம்எஸில் இருக்கிற மற்ற கோர் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.